வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. தொடர் கனமழையால் அவதிப்படும் மலையக மக்கள் பாதைகளை சீரமைத்து தருமாறு கோரிக்கை. இருவேறு பகுதிகளில் இருவர் வெட்டிக்கொலை. வரி செலுத்தாமல் ஏமாற்றுவதை தடுக்க புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகம். காவல்துறையில் இணைக்கப்படவுள்ள 10,000 பேர் அமைச்சர் அறிவிப்பு. வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர் விசாரணைகளில் தீவிரம். காவி உடைகளை களையுங்கள், கஞ்சாவுடன் கைதான பிக்குகளுக்கு பௌத்த பீடங்கள் அழுத்தம். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்ற 3 இளைஞர்களுக்கு நடந்த விபரீதம். இலங்கையில் டெங்கு நோயினால் பலர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வித தாமதமும் இன்றி இந்த ஆண்டுக்குள்ளேயே மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிசாந்த அபேசேன அறிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் தாமதப்படுத்தப்படுகின்றது என எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்த அமைச்சர் அரசு தேர்தலை நடத்துவதில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்று தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சர் கிரிசாந்த அபேசேன மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலை நடத்துவதில் எமக்கு சில சவால்கள் இருந்தன என்பது உண்மைதான். ஆனால் தேர்தல் தாமதமாவதற்கு கூறப்படும் செய்திகளில் உண்மையில்லை. இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. தேர்தல் நடத்தப்படும் குறிப்பிட்ட மாதத்தையோ அல்லது திகதியையோ தற்போது துல்லியமாக கூற முடியாது. காலக்கெடு நிர்ணயிக்கப்படாவிட்டாலும் மிக விரைவில் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகும். எனவே எவரும் இது குறித்து வீண் கவலையடைய தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஹெட்டன் டிகோயா பிரதான பாதையை இணைக்கும் எபோட்ஸ்லி தோட்டத்துக்கு செல்லும் பாதை தொடர் மழை காரணமாகவும் வெள்ளம் காரணமாகவும் முற்றாக சேதமடைந்ததாக பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ஹெட்டன் எபோட்ஸ்லி பிரதான வீதியில் அமைந்துள்ள பன்மூர் பகுதியின் சுமார் 300 மீட்டர் தூரத்தில் அளவிலான பாதையை இவ்வாறு கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள வாகன சாரதிகள் அவதிப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவும் மழைக்கால சூழ்நிலையால் வீதியில் பல இடங்களில் பாரிய குழிகள் உருவாகியுள்ளதுடன் கால்வாய்களில் வழிந்தோடும் மழைநீர் நேரடியாக வீதியூடாக பாய்ந்து செல்லும் நிலையும் காணப்படுகின்றது. இதனால் வீதி சேறும் சகதியுமாக மாறி கால்வாய்கள் போல் காட்சியளிக்கின்றன. இதில் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. எனவே இந்த பிரச்சினைகளுக்கு உடனடியாக தேர்வு வழங்கும் வகையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கூடிய கவனம் செலுத்தி சேதமடைந்த வீதியை சீரமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற கொடூரமான தாக்குதல் சம்பவங்களில் இருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். அவிசாவளை பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் 62 வயதுடைய நபர் ஒருவர் நேற்று முன்தினம் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த அவர் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் மற்றொருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கொலையில் முடிந்துள்ளதாகவும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கொஸ்கம்ம பகுதியை சேர்ந்த 52 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை மாத்தளை கட்டுத்தனிய பகுதியில் 53 வயதுடைய நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு காவலாளி ஒருவருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதல் இவ்வாறு கொலையில் முடிந்துள்ளது. மதுபோதையில் ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக திறமடைந்த காவலாளி கூர்மையான ஆயுதத்தால் மேற்படி நபரை தாக்கியுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக 27 வயதுடைய முதியவரான காவலாளி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த 2 கொலை சம்பவங்கள் குறித்தும் அந்தந்த பகுதி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காப்புறுதி ஆவணங்களை சேமிப்பு கருவிகளாக பயன்படுத்தி தடுத்து வைக்கப்படும் வரியை செலுத்தாது தவிர்ப்பதை தடுக்கும் வகையில் புதிய ஒழுங்கு விதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். தனிநபர்கள் பலர் தங்களது வருமானத்தை அல்லது பணத்தை வழக்கமான வங்கி சேமிப்புகளில் வைப்பிடுவதற்கு பதிலாக காப்புறுதி ஆவணங்களில் சேமிப்பு வடிவில் வைப்பு செய்வதன் மூலம் வரியிலிருந்து தப்பித்து வருவதாக நிதி அமைச்சுக்கு தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவ்வாறான முறைகேடுகள் குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காப்புறுதி திட்டங்களை ஒரு சேமிப்பு கருவியாக காட்டி வரியை செலுத்தாமல் ஏமாற்றுவதை தடுக்கும் நோக்கில் வரி வசூலிப்பு விதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒழுங்கு விதிகளில் சில திருத்தங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் வருமான வழிகளில் ஏற்படும் இவ்வாறான வரி கசிவுகளை தடுப்பது
நாட்டின் பொருளாதாரத்துக்கு இன்றியமையாததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் வரித்தளத்தை விரிவுபடுத்துவதற்கும் தேசிய வரி வசூலிப்பு முறையை வலுப்படுத்துவதற்கும் இந்த புதிய சட்ட திருத்தங்கள் அவசியமானவை என்று வலியுறுத்தியுள்ளார். காவல்துறை திணைக்களத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் 10,000 புதிய உத்தியோகர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அப்பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். காவல்துறை சேவையை தர ரீதியாகவும் உயர்தர தொழில்முறை சேவையாகவும் மேம்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கு அமைய காவல் நிலையங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். கல்கிசே படோவிட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நபரொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்கிசே காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் படோவிட்ட கல்கிசே பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் என்றும் அவர் கழுத்து பகுதியில் சிறிய வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டமையும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கலுப்போவில வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கல்கிசே காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்தவர்கள் என கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள 23 துறவிகள் தங்கள் துறவற உடையை கைவிட வேண்டும் என பௌத்த மதத்தின் 3 சமய பதிவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஐஸ்கிரி பீடத்தின் பதிவாளரான கலாநிதி மெத்தகம தம்மானந்த தேரரே துறவிகள் தாங்களாகவே முன்வந்து தங்கள் துறவற உடையை கைவிடுமாறும் அவர்கள் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் ஏற்க அனுமதி வழங்கப்படும் என்றும் தாம் பரிந்துரைத்ததாக கூறினார். ஜனாதிபதி மற்றும் சட்டமா அதிபருடன் கலந்து ஆலோசித்த பிறகு திருத்துவ சமயத்தின் பதிவாளர் துறவற உடை அணிந்திருந்த 23 துறவிகளை சந்தித்து இவ்விஷயம் குறித்து விவாதித்ததாக கூறினார். உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் இந்த சமயத்துக்கும் பெரும் அவமானத்தை கொண்டு வந்துள்ளது என்று அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. ஒரு சங்க சமூகமாக இதுபோன்ற தவறுகளை செய்யும் நபர்களை சங்கத்திலிருந்து வெளியேற்றுவது எப்படி என்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். எனவே திருத்துவ சபை அவர்களுக்கு தங்கள் துறவற ஆடைகளை களைய தயாராக இருப்பதாகவும் நிரபராதிகள் என கண்டறியப்பட்டால் அதே வழியில் மீண்டும் தீட்சை பெற தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். பௌத்தர்கள் ஆடைகளை அணிந்து தலைகளை மூடிக்கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்றால் ஏமாற்றமடைவார்கள் என்று மெதகம தம்மானந்த தேரரே குறிப்பிட்டார். அங்கு இருந்த 4 அல்லது 5 பேருக்கு அது பிடிக்கவில்லை. அங்கு நிறைய புதிய துறவிகள் இருந்தனர். எனவே அவர்கள் ஏதோ ஒரு வகையான சோதனைக்கு பலியாகி விட்டார்கள் என்று நாங்கள் உணர்ந்தோம் என்று வெல்லச பின்தென்னா மற்றும் கிழக்கு தேப்பாளையின் தலைமை சங்க நாயக்க பட்டம் வழங்கப்பட்ட வணக்கத்துக்குரிய மகா ஒய்யா ஜீனரத்ன தேரரை வரவேற்க நடைபெற்ற வழிபாட்டு சேவையில் கலந்து கொண்ட போது வணக்கத்துக்குரிய தேரோ மேலும் தெரிவித்தார். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்வடைந்துள்ளது. இன்றைய தினம் தெல்தெனிய பகுதியில் 4 இளைஞர்கள் குறித்த பகுதியில் நீராடிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. அவர்களில் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் 20 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் காணாமல் போன ஒரு இளைஞரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் மற்றும் பரவல் தற்போது மீண்டும் அதிகரித்து வருவது கவலைக்குரிய செய்தியாகும். 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 25,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இந்த தொற்றின் காரணமாக 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அண்மையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அதிக பாதிப்புக்குள்ளான பிரதேசங்கள் கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் இரத்தினபுரி அத்துடன் கொழும்பு மாநகர சபை பிரிவுக்குள் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் தொடர்ந்தும் காய்ச்சல் நிலவுமாயின் அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக சக்தி வாய்ந்த மருத்துவரை அணுகி அது டெங்கு நோயாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.